ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் தான் மீட் பண்ண வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோனா சொல்லுங்க. ஆமா, இப்போ நம்ம டைம் என்ன ஆகுது? 12 o'clock ஆகுதுங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீடியோ தான். ஆக்சுவலாக நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு வீடியோ எடுக்கிற பிளானே இல்லை. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு பிளானே இல்லை. சரி சும்மா எடுக்கலாம். அது வந்து சரி நம்ம பிடிச்சிக்கிறேன். உங்களுக்கு கை அதிகமாக வலிக்குது. நான் சொல்லவே இல்லை. நீங்கள் பேசுங்க, நீங்கள் எப்படி பேச போறீங்க நான் பார்க்க போறேன். நல்லா பேசி தானே இருக்கேன். பேசுங்க. நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு vlog எடுக்கிற பிளான்லாம் இல்லைங்க. சரி சும்மா கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்தமா. சரி அதை நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக தான். ஆமாம், இன்ட்ரோ எடுக்கல. சில பேர் vlog மட்டும் பார்ப்பீங்க, சில பேர் ஷார்ட்ஸ் மட்டும் பார்ப்பீங்க. ஷார்ட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக பார்த்துருவாங்க. ஏன்னா ஷார்ட்ஸ் நிறைய எடுத்துருக்கோம். ஒரு 3-4 ஷார்ட்ஸ் அது போட்டுருவோம் கண்டிப்பாக. ஆனால் பட் இருந்தாலும் vlog சில பேர் பார்க்குறவங்களுக்கு vlog எடுக்கணும் இல்லைங்களா? அதனால் உங்களுக்கு vlogல தெரியணுன்றதுக்காக இந்த என்ன வீடியோன்றதை சொல்ல போகிறோம். சொல்லுமா, என்ன வீடியோ சொல்லுமா, நீயே சொல்லுமா. உங்களோட ஃப்ரெண்டு, உங்களோட எப்படி சொல்ல இன்ஸ்பிரேஷனல் உமன், அவங்கள பத்திலாம் சொல்லுங்கம்மா. இல்ல நாங்க ஏற்கனவே 2-3 ஸ்டோரிலாம் நான் போட்டிருப்பேன். ஆக்சுவலா நாங்க இன்னைக்கு எங்க போயிட்டு வரோம் அப்படின்னா லக்ஷ்மி பொட்டிக்கோட ரீஸ்டைல் ஹேர் ஸ்டுடியோ, அதாவது இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன்லாம் அசோக் நகர்ல ஓபன் பண்ணிருக்காங்க. ஹேர் எக்ஸ்டென்ஷன்லாம் பண்றாங்கல்ல, அதுக்கு வந்து நம்ம இன்வைட் பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து அதுக்கு ஒரு 100 மெம்பர்ஸ் மட்டும் தான் இன்வைட் பண்ணிருந்தாங்க. முக்கியமான அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணிருந்தாங்க. அவங்களுக்கு நோட் திஸ் பாயிண்ட், அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ ஓகே அந்த 100. அதுக்காக வந்து சப்ஸ்கிரைபர்லாம் பிடிக்கல அப்படிலாம் அர்த்தம் கிடையாதுங்க. அவங்க எல்லாருமே பிடிக்கும். அதுல ஒரு 100 பேர் செலக்ட் பண்ணி அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இல்ல அவங்க சொன்னாங்க எல்லாரையும் பண்ணோம்னா நாங்க தனியா எத்தனை ஃப்ளோர் வச்சாலும் பார்த்தா தேடின்றாங்க. இது வந்து அவங்க ஒரு 3 ஃப்ளோர்ஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க மட்டும் தான் வச்சிருந்தாங்க. எல்லாரையும் கூப்பிடணும்னா இடம் பத்தாது கண்டிப்பா. அதுக்கு அவங்க ஏதாவது போலீஸ் பர்மிஷன்லாம் வாங்கணும், நிறைய விஷயம்லாம் இருக்கு. ஆமா, மாதிரி ஹால் தான் எடுக்கணும். அதனால அவங்க வந்து சொல்லிருந்தாங்க முக்கியமான ரொம்ப கொஞ்சம் அவங்களோட க்ளோஸ் டு தி ஹார்ட் அந்த மாதிரி பர்சன்ஸை மட்டும் தான் கூப்பிட்டுருந்தாங்க. அதுல நாங்களும் ஒருத்தர். அது ரொம்ப ஹாப்பினஸ் எங்களுக்கு. ஆமா, அவங்க என்ன சொல்லிருந்தாங்க? ஆமா சொல்லிருந்தாங்க. நான் கேட்டேன் எதுக்காக 100 மெம்பர்ஸ் தான் கூப்பிட்டுருக்கீங்க, அதுல எங்களை எப்படி நீங்க கூப்பிட்டீங்கன்னு நான் ஓப்பனாவே கேட்டேன். உங்களுக்கு வனிதா வீடியோ பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குமா அவங்களுக்கு? அவங்களே சொன்னாங்க, ஓப்பனா சொன்னாங்க. நாங்க உங்களுக்கு அதை வந்து ரீல்ஸ்ல ஷேர் பண்றோம் அவங்க பேசுனதை. வனிதாவோட வீடியோ ரெகுலரா அவங்க பாப்பாங்களா? ஆமா, சில வீடியோஸ் ஒரு சில வீடியோ. ஆமா, அதுல நம்ம வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குமா, யாரையும். ஆமா, இப்ப நம்ம நிறைய பேர் சோஷியல் மீடியா இருந்தாலுமே நமக்கு ஒரு சில பேரை மட்டும் தான் நமக்கு வந்து பிடிக்கணும். ஆமா, பிடிக்கும், இவங்களை பார்த்தோன்னே பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதோ என்ன பிடிச்சிருக்கு போல. பாத்தியா, என்ன எல்லாருக்கும் பிடிக்குது, உனக்கு தான் என்ன பிடிக்கவே இல்லை. பிடிக்கும் பார்க்க பிடிக்கும் அப்படின்ற. ஆமா, சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸ்டுடியோ வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஸ்டுடியோ லக்ஸரியா பண்ணிருக்காங்க. அவங்க எது பண்ணாலும் லக்ஸரியா தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டுடியோ லக்ஸரியா பண்ணிருக்காங்க. ஃபேமிலியா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அவங்களோட சக்சஸ்க்கு அவங்க ஒரு ஆள் காரணம் கிடையாது, அவங்களோட ஃபுல் ஃபேமிலி காரணம். ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுறாங்க. அதான் அவங்களுடைய அண்ணன் தம்பி, அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்க பேக் போனாக இருக்காங்க. ஒரு பெரிய டீமே வச்சுருக்காங்க. அவங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது. அதனால தான் வித்தின் செகண்டில் ரீல்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு டீம் எடுக்குது, ஒரு டீம் எடிட் பண்ணுது. அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கினாலும் இல்லைன்னு தெரியல. அவங்களோட அவங்களுக்கு எப்படி லைக் பண்ணுவாங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. நல்லா அந்த கேமரா டீம் எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க. சோஷியல் மீடியா டீம் சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருமே உங்க எல்லா டீமுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். நல்லா ஒர்க் பண்றீங்க. இப்போ ஒரு வீடியோ எடுத்து ஆக்சுவலா கேமரா மட்டுமே ஒரு 10 பேர் இருப்பாங்க. சுத்தி ஒரு 7-8 பேர் இருக்காங்க. ஒரு 7-8 பேர் இருக்காங்க. எந்த பக்கம் திரும்பி போஸ்ட் கொடுக்கிறது, எந்த பக்கம் வீடியோ எடுக்கறாங்கனே தெரியல. பேக் சைடு எடுக்கறாங்க, ஃப்ரண்ட்ல எடுக்கறாங்க, சைடுல எடுக்கறாங்க, எந்த ஆங்கிள் அவங்க வச்சிருக்கானே தெரியல. அந்த அளவுக்கு சுத்தி கேமரா. ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கு எப்படி பேக் சைடுல இருப்பாங்க அந்த மாதிரி ஃபுல் டீம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க சூப்பரா ஃபர்ஸ்ட் கிளாஸ் உடனே அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு தனியா ஐடி டீம் ஒர்க் இருக்காங்க. சூப்பரா பண்றாங்க. எடிட் பண்ணி அப்படியே சிஸ்டம்ல அட் டைம் இப்போ ஒரு செலிபிரிட்டி வராங்களா, அடுத்து உடனே அவங்க எடிட் பண்ணி உடனே அதை போஸ்ட் பண்ணிடுறாங்க. அது எதுவுமே இவங்க எல்லாமே பேக் எண்ட்ல வந்து அவ்வளோ பேர் ஒர்க் பண்றாங்க. அதுவும் இல்லாம நான் அவங்கள ஒரு எக்ஸ்போ பண்றதெல்லாம் வந்து இதான் சொன்னாங்க. சும்மா கிடையாது எக்ஸ்போ பண்றதெல்லாங்க. அதெல்லாம் எவ்வளவு ஒர்க் இருக்கு. போலீஸ் பர்மிஷன் வாங்கணும், எல்லாமே பண்ணணும், யாருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாம பண்ணணும். அதெல்லாம் சும்மா கிடையாது. இந்த அளவுக்கு அவங்க வந்து ஆனா வந்து 1 or 2 எக்ஸ்போ பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிடும். அதை அவங்க கிட்ட நல்லா அப்சர்வ் பண்ணிட்டாங்க, நல்லா லேர்ன் பண்ணிட்டாங்க. எக்ஸ்போ எப்படி பண்றதுன்னு லேர்ன் பண்ணிட்டாங்க. கியூட்டா இருந்தாங்க, செம கியூட்டா இருந்தாங்க, மெழுகு பொம்மை மாதிரி இருந்தாங்க. நல்லா இப்பவும் ஆக்டிவா பேசிட்டே இருக்காங்க. வரவங்க எல்லாரையும் கவர் பண்றாங்க. எல்லா செலிபிரிட்டி வந்துட்டு இருக்காங்க, ஒருத்தரா வந்துட்டே இருக்காங்க. எல்லாரையும் கவர் பண்ணிட்டே இருக்காங்க. கூட்டி போய் ஸ்டுடியோ சுத்தி காமிச்சு எல்லாரையுமே ஜூஸ் கொடுத்து டீ, காஃபி, பிஸ்கெட்ஸ், மசால் வடை, சூடா எல்லாம் சாப்பிட்டு நல்லா வயிறார வாழ்த்திட்டு வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கிட்ட வந்துடும். 20 மினிட்ஸ் வந்துடும். அம்பரீஷ் யாரா வரல. அம்பரீஷ் போன் அடிச்சுட்டே இருக்காங்க எங்களுக்கு. ஆமா, நான் வந்ததே தெரியாது. தூங்கிட்டு இருந்தான். காலையில எழுந்து வந்துட்டோம்.
என்ன சொல்லிட்டு வந்தோம் தெரியுமா அம்புலிஷ் கிட்ட? ஃபிஷ் மார்க்கெட் போறோம்னு சொல்றோம். மார்க்கெட்டுக்கு போறோம்னு ஆனா ஃபிஷ்லாம் வாங்கவே இல்ல. ஏன் தெரியுமா? வேற எங்க போறேன்னு சொன்னாலும் கூட வந்துருவான். அந்த ஸ்மெல் வரனா வர மாட்டான். அதனால ஃபிஷ் மார்க்கெட்னா அவனுக்கு பிடிக்காது. நான் வரலன்றவான். அதனால அப்படி சொல்லி வந்திருக்கேன் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போறேன். அதுக்கே இப்ப 2 ஃபோன் அடிச்சா ஃபிஷ் மார்க்கெட் மதியமே ஆயிடுச்சு இன்னும் ஃபிஷ் மார்க்கெட்ல ஃபிஷ் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டான். நம்பிட்டான். ஆனா இப்ப போய் ஏமாந்துரும். அழுவ போறான். இப்ப இவ்வளவு நேரம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு நாள் சாட்டர்டே, இன்னைக்கு ஒரு நாள் தான் நல்லா தூங்க முடியும். ஆமா. இன்னைக்கும் நம்ம அவனை காலையில எழுப்பி அவனை குளிக்க கஷ்டப்படுத்த கூடாதுங்கறத நல்லா தூங்கட்டும்னு விட்டுட்டு வந்துட்டோம். ஆனா அவனுக்கு வந்து அவங்க ஆனந்தி அக்காவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை அவனுக்கு. ஆமா, அவங்கள பார்க்கணும் அப்படி வீடியோல பாத்துர்க்கான்ல, நேர்ல பார்க்கணும் ஆசை. எல்லா கிளிப்பிங்ஸும் உங்களுக்கு என்ன கிளிப்பிங்ஸ் எடுத்துருக்கோமோ இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் மாறி வரும். எல்லாத்தையும் உங்களுக்கு ஆட் பண்றோம். 2 ஆங்கிள் இருக்கும். கொஞ்சம் மாத்தி போன் திருப்பி பாத்துக்கோங்க. எங்களுக்காக ஏன் மூஞ்சி அப்படி காட்டுற பயந்துட்டு போறாங்க. சரி ஓகே, சரிங்க ஓகேங்க. எல்லா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட இதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே. ஆமா, நான் என்ன பேசுறதே வந்துட்டு நீங்களே ஃபுல்லா பேசிட்டு இருக்கீங்க. நீ தான் சொன்னேன் நீங்க பேசுங்க எப்படி நான் ரசிக்கிறேன்னு சொன்னேன். சரி நானும் பேசுறேன். அதனால வேற ஒண்ணும் இல்ல. அங்க போயிட்டு வந்தாச்சு, ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணியாச்சு. அங்கேயே மார்னிங் சாப்பிட்டாச்சு. இப்போ ஆஃப்டர்நூனுக்கு வீட்டுக்கு போறோம். அவ்வளவுதான். இது ஒரு குட்டி vlog, சின்ன vlog. ஆக்சுவலி ரீல்ஸ் தான் பிளான் பண்ணோம். சரி சில பேர் vlog வந்து சப்ஸ்கிரைபர் பாப்பாங்க. சில பேர் நான் எதுக்குமே பிளான் பண்ணல. நீ இவராச்சு ரீல்ஸ் பிளான் பண்ணல. லட்சுமி பட்டி டைட்டில் சூப்பரா போட்டு லட்சுமி பட்டி ஃப்ரீ ஸ்டைல் ஓப்பனிங் ஸ்டுடியோ ஓப்பனிங் செரமனி போட்டு ஆமா எல்லா வீடியோ உங்களுக்கு ஆட் பண்றோம். அதனால வனிதா இன்னைக்கு 2 நாளைக்கு குளிக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கிஸ் கொடுத்துருக்காங்க 2 நாளைக்கு குளிக்காது. அப்படிலாம் இல்ல, சும்மா பிடிக்கும். ஒரு உமனா இருந்து பாக்கும்போது தெரிதுங்க. அவங்க எல்லாமே அவங்க ஒரு சிங்கிள் லேடியா இருந்து உண்மையாவே அவங்க ஃபேமிலில அவங்க தான் டாப்ல இருக்காங்க. எல்லாரையும் வளர்த்து விட்டுருக்காங்க. ஆமா ஆமா, அவங்களும் வளர்ந்து எல்லாரும் இருக்கவங்க வளர்க்கறாங்க. அது ஒரு பெரிய மனசு. அதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஃபேமிலில நான் மட்டும் வளராம சுத்தி இருக்கவங்களும் வளர்க்க வைக்கிறது தான் வளர்ச்சி. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா, நம்மள எல்லாரும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். இப்படிப்பட்டவங்க மட்டும் நம்ம ஒருத்தர் மட்டும் தனியா வாழணும்னு சில பேர் நினைப்பாங்க. சுத்தி இருக்கவங்க வளர்ச்சியே இருக்காது. அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். எல்லாரையும் உங்களுக்கு எவ்வளவு செலிபிரிட்டிஸ் தெரியுமே, எவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இருக்கும்போது எங்கெல்லாம் ஏன் கூப்பிட்டீங்க, எங்களை கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு எதிரமா சொன்னாங்க. நாங்க நல்லா இருக்கணும்ங்கிறது வந்து ஒரு சில பேர் மட்டும் தான் நினைப்பாங்க. அதனால எனக்கு வந்து நான் நல்லா இருக்கும்னு யாரும் நினைக்கிறேனோ, எனக்கு யாரெல்லாம் பாசிட்டிவா என்னை பார்க்கும்போது பாசிட்டிவா இருக்கோ அவங்கள மட்டும் தான் நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். நான் நினைச்சேன்னா எவ்வளவு பேர்லாம் கூப்பிட்டுருக்கலாம். ஆனா அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எதுக்கு அவங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அந்த வேர்ட்ஸ் வந்து எனக்கு அப்படியே ஒரு ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. அப்புறம் வந்து என்னோட ரீல்ஸ் எல்லாம் பாப்பாங்களா, நான் பேசுறது ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு ரொம்ப பிடிக்குமா? பாசிட்டிவா வாங்க மீன் குழம்பு வச்சு தரேன் ஸ்பெஷலா சொல்லிருக்கேன். என்ன சொன்னாங்க, நான் வரேன் ஆனா வந்து நல்லா புளிப்பா காரசாரமா மீன் குழம்பு வச்சு கொடுங்க, எனக்கு அந்த பிரியாணி எல்லாம் பிடிக்காது. பையன் வேற சொல்றான், எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க ஆண்டி நான் வந்துடுறேன் உங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வரியான்னு சும்மா கேட்டேன்னா வரேன் ஆண்டி எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க நானும் வந்துடுறேன் அப்படி சொல்றேன். ரொம்ப கியூட். நம்ம ஒரு நாள் இன்வைட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு நம்ம கிட்ட ஃபங்க்ஷன் வரும்போது ஓபனான தெரியுமா கேமரால பாக்கும்போது தான் இவங்க எல்லாம் எப்படியோ ஹைஃபை அப்படி செம்ம ஜாலியா இருந்தாலுமே அவங்க நம்மள மாதிரி நம்ம ஒரு ஃபேமிலி நம்ம எப்படி இருக்கோமோ அது மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. நேர்ல பாக்கும்போது தான் தெரியும். அப்படி இருந்தா தான் வளர்ச்சி ஆக முடியும். அந்த இதெல்லாம் வரக்கூடாது எப்பவுமே. அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது. ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். வரவங்க எல்லாருமே நல்லா வர இருக்கிறாங்க. ஒரு டீமா போட்டு அவங்களுக்கு சுத்தி காட்டுறதுல இருந்து எல்லாமே பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம இன்ட்ரோவே பேசிட்டு இருந்தா நம்ம எடுத்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் எப்பதான் போடுறது? அத ஆட் பண்ணியாச்சு, ஆட் பண்ணி விட்டுருப்பா சீக்கிரம். எல்லாம் ஈகர்லி வெயிட்டிங் பா. ஆட் பண்ணுப்பா சீக்கிரம். ஆட் பண்ண போறேன். இத பார்த்துட்டு வாங்க. வாத்துக்க அந்த மாதிரி தூங்கணும்னா தூங்கணும். ரூல் புக்ல நிறைய ஆயிடுச்சு. இல்ல கமெண்ட் பண்ணி ஸ்டாப்ஸ். பட் என்னோட ஸ்பெசிபிக் கமெண்ட் இப்போ ஃபாலோ பண்றாங்க. நீங்க டாப் கமெண்ட்ஸ்ல காமிப்பீங்க. சோ அதெல்லாம் வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸ்டோரிலாம் கம்பல்சரி நான் தான் பாப்பா ஸ்டாப்ஸ் பார்க்கணும். அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் இன்பாக்ஸ் ஆக்சஸ் அண்ட் அவங்க கமெண்ட் வந்து காமனா யாராவது போட்டா. பட் உங்களை நான் ஃபாலோ பண்ணா நான் அந்த கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு டாப் கமெண்ட்ஸ்ல வரும்போது நானே என்ன பிடிக்கும். எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறோம். நான் எந்த பேஜை ஃபாலோ பண்ணிப்பேன்னா வாட்டர் அந்த பேஜ் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் இந்த இப்போ இன்ஸ்டாவில் என்ன ஆயிடுச்சுன்னா நெகட்டிவ் பேஜ்னா நம்ம ஃபேமஸ் ஆகிடும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நான் எந்த பேஜில் பாசிட்டிவ் இருக்கோ அவங்கள தான் ஃபாலோ பண்ணுவேன். நெக்ஸ்ட் இயர் ஸ்டோர் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் இயர் 2027 ஸ்டோர் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து சலூன் நடுவு இந்த ஏரியாவில் தானே ஸ்டோர் கட்டிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் சென்னையில் தான் சரி கட்டிட்டு இருக்கோம். அப்போ வந்து அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி சலூன் பண்ணணும்னு.
இல்லை படிக்க வைங்க அண்ணி நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு படிச்சாங்க அவங்க வைக்கிறா வச்சு ப்ராக்டிஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால இந்த சலூன் வந்து சாத்தியமாச்சு. சீரியஸாக நான் சொல்லக்கூடாது, எனக்கு மற்றதெல்லாம் ஆசை, எனக்கு இங்கே ஒருத்தர் வேணும், அந்த ஒருத்தர் உங்கள் ஃபீல்டே திடீர்னு சேஞ்ச் ஆகுதுல்ல அப்படி. எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு பூமிங் ஃபீல்டாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொல்லும்போது ஷீ செட் லைக் ஓகே எனக்கு வேணும்னா அவங்க என்னுடைய எல்லா பிளஸிங்கும் காடை விட நான் உள்ள கீழே போய் பார்த்துட்டு இல்லை என்னன்னு சொல்லுங்க அவங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபோன் ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி பார்க்குற மாதிரி தான் எல்லா வீடியோஸும் பார்ப்பேன். இப்போ ஒரு வாட்டி உங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது ஃபாலோ பண்ணல, எனக்கு திரும்ப திரும்ப சஜஷன் வரும்போது எனக்கு வந்து ஒரு பேஜை பார்க்கும்போது அவங்களதுல எந்த ஒரு கசகசம் இருக்காது, பார்த்தா பாசிட்டிவாக இருக்கேன், ஜாலியாக இருக்கிறேன், எனக்கு ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படி இருக்கணும். இல்லை ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி பேசுவீங்க, இல்லை நீங்கள் அழுவீங்க, இல்லை உங்களுக்கு சோகெல்லாம் காமிப்பீங்க அப்படின்னா நான் அந்த பேஜை ஃபாலோ பண்ணிருக்கவே மாட்டேன். எனக்கு பார்க்கும்போது தான் வா நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு அப்படின்றனால வைபா பாசிட்டிவ் வைப் குக்கிங்லாம் பிடிக்கும், பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது, பேசிட்டுலாம் இருப்பீங்களா அதெல்லாம், அதனால நம்ம ஃபாலோ பண்ணி அப்போதுலேருந்து உங்களை அப்படியே பார்க்குறேன். அப்புறம் நீங்கள் பேசுவீங்க, நான் பேசுவேன், அப்படியே பேசுவேன். எல்லாரும் என் வீட்டில் மீன் குழம்பு, எங்க வீட்டில் மீன் குழம்பு சாப்பாடு வந்துருங்க. மீன் குழம்பு தான், பிரியாணி அதெல்லாம் நம்ம மட்டன் நீங்க வாங்க, சூப்பரா உங்களுக்கு மீன் குழம்பு வச்சு காரமா நல்லா புளிலாம் போட்டு எங்க வந்திருக்கோம்? என்னங்க அமைச்சு